என்ன மாதிரி ரெகுலர் ரொட்டீன் பார்க்குற லேடிஸ்க்கு இருக்கிறதுலே சந்தோஷமான விஷயம், ஐயா இன்றைக்கி சமையல் கிடையாது, இந்த ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு சூப்பர் டே தான். ஹஸ்பண்ட் வந்து டெல்லி போயிருந்ததுனால இன்றைக்கி வந்து எனக்கு சமையல் கிடையாது. பாப்பாவுக்கு பருப்பு பொடி போட்டு கொடுத்தோன்னா சாப்பிட்டுப்பா. எப்போல்லாம் என்னால் முடியுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். காலையிலேயே போய் ஒரு 8:30 மணிக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி 4 மணி வரைக்கும் கரும்பு ஜூஸ் தான், ஒரு 1.25 லிட்டர் மாதிரி வந்து வாங்கினேன். ஸோ அப்படி எடுக்கிறப்ப இது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. உடம்புமே வந்து அடிக்கடி வந்து நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அது நாள் ஃபுல்லும் குடிக்கிறப்ப சாயந்தரம் பசிக்கவே பசிக்காது. மார்னிங்லேருந்து லிக்விட் எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து ஈவினிங்கில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் சுண்டல் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த டே அந்த ஸ்டொமக் ரொம்ப வந்து ஃப்ரீயாக ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான டேவாக இருக்கும். இந்த சம்மரில் மாடியில் போய் துணி காய போடுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய வேலை. அதில் எனக்காக பார்த்து அம்மா வந்து போட்டு கொடுத்த வத்தல் தான். இதை வந்து கல்யாணம் ஆன புதுசுலலாம் பெருசாக வந்து நல்லா வச்சுக்கிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. நாள் ஆக அந்த வயசு வந்து ஆக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வயசுலையும் கடையில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லாமல் போட்டு கொடுக்குறாங்களே, அதை வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது. சின்ன வயசில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் அப்போ அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு எப்போ தேவையோ அதை வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க. நமக்கு மட்டும்தான் அப்படி தோணும், ஓகே இவங்க வந்து சொன்னதே கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு சொல்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. இப்போ வந்து ஒரு குளிச்சுட்டு வந்து டவலை பெட்டில் போடாத, இந்த மாதிரி தலையை வந்து ப்ராப்பராக துவட்டு இடத்த க்ளீனாக வச்சுக்கோ, ரெஸ்ட் ரூம் ரொம்ப ஹைஜீனாக வச்சுக்கோ இப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு அது எப்போ தேவையோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நான் பிஃபோர் மேரேஜ் கிச்சன் பக்கம் கூட போனது கிடையாது. சொல்லப்போனால் ஒரு தேங்காய் சட்னி கூட எனக்கு அரைக்க தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் சொன்னது எல்லாமே வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறப்பெல்லாம் வந்து ஓகே நம்ம அம்மா அப்பா அப்படி சொன்னதுனால தான் நமக்கு இதை ஃபாலோ பண்ண தோணுது அப்படின்னு சொல்லி தோணுது. நம்ம சொன்னதை கேட்டு குழந்தைங்க வளர்றதை விட நம்மளை பார்த்து தான் அதிகமாக வளருவாங்க அப்படிங்கிறத வந்து நான் நம்புவேன். சமையல் இல்லை அப்படின்னா உடனே போய் லேசி டேவாக அதை மாற்றிடுறது கிடையாது. என்னெல்லாம் என்னால் வந்து பிஸியான டேயில் பண்ண முடியலையோ அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து இந்த ஸ்மால் ரூம் கெஸ்ட் ரூமு இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து அந்த வத்தல்லாம் காய போட்டு எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு பதில் ஒரு 3 ஷிஃப்ட் வந்து துணியை போட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் எல்லா ரூம்லேயும் கிட்டத்தட்ட 3 ரூம்லேயுமே வந்து நம்ம பெட்டெல்லாம் போட்டிருக்கோம். அதில் இருக்கிற பெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கும் அது ஒரு எனர்ஜெட்டிக் டேவாகவே இருக்கும். சமையல் இல்லை இன்றைக்கி ஜாலி அப்படின்னு சொன்னது கிச்சனில் போய் நிற்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். வேலையே பார்க்காம வீட்டில் படுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. என்றைக்காவது ரொம்ப ரேராக அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு 2 நாளைக்கு மேலே அதை நம்ம பழகிட்டோம்னாக்கா நமக்கு திரும்ப வேலை செய்யறதுக்கும் அந்த பழைய ரொட்டீனை நம்ம வந்து பிடிக்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் ஒரு பெரிய கேப்பு என்றைக்குமே உங்களோட வேலைக்கு எடுத்துடாதீங்க. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. மாடியில் போட்ட வத்தல் எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் 1 வருஷத்துக்கு அதில் வண்டு பூச்சி வரவே வராது.